தாவேக்காவிற்கு எதிர்த்து அரசு செய்யக்கூடிய சக்தியும் அவருக்குத்தான் இருக்கிறது என்பது மற்றவருடைய இளைஞருடைய பார்வையாக இருக்கிறது. இவரை வீழ்த்துகின்ற சக்தியாக அண்ணாமலையால் மட்டும்தான் இருக்க முடியும். என்னன்னா புள்ளி விவரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் ஆளுங்கட்சியினர் செய்கின்ற தவறுகளை தோல் உரித்து காட்டுகின்ற முழுமையான புள்ளி விவரங்களை பொதுவெளியில் வைத்திடக்கூடியவர் அண்ணாமலை தான். என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பார்த்துக்குங்க, நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லி அரசியல் களத்தை களமாடி ஒரு அண்ணாமலை. அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீழ்ச்சிக்கு தானே காரணமாக அமைந்து விடுவார்கள். இன்றைக்கு அதிமுக வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது என்றால் பாஜக தலைமை பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதும் ஒரு காரணம். நீக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த தவறை இனிமேலாவது உணர்ந்திருந்தால் உணர்ந்து திரிஞ்சினால் சரி. அண்ணாமலை மட்டும் இந்த தேர்தலில் கொஞ்சம் வேலை செய்திருந்தா அந்த வெற்றியை வேற மாதிரி மாறி இருக்கும். தலைமை பதவியிலிருந்து மாற்றம் பெற்ற பிறகு அவர் அமைதியான பிறகுதான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. சரி, இந்த நேரத்துல அண்ணாமலையுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? வெற்றி பெற முடியுமா? அவரால் மீண்டும் காண முடியும் என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக மீண்டும் அரசியலுக்கு வருவார் அண்ணாமலை என்பதுதான் அவருடைய ஜாதகம். பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமான லக்னங்க, விருட்சி லக்னம், அது எப்பொழுதுமே ஒரே இடத்தில் தேங்கி கிடக்காது, பரவிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய நிலையை பரவிக்கொண்டே இருக்கும், விசாரப்படுத்திக் கொண்டே இருக்கும். அங்கே பாத்தீங்கன்னா ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் உச்சம் அடைந்திருக்கிறார். தெய்வ அருளும் கொண்ட ஒரு மனிதராக அண்ணாமலை இருக்கிறார். தெய்வீக சக்தியும் இறை சக்தியும் ஒரு சேரப்பட்ட மனிதராக, துல்லியமாக ஒவ்வொன்றையும் பேசிடக்கூடிய சக்தியாக அண்ணாமலை இருக்கிறார். இந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. தனுசுல குரு ஆட்சி அவருக்கு. லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு வாக்குஸ்தானத்தில். அப்ப பாத்தீங்கன்னா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாட்டையை போல சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக மற்றவர்களை தோலுரித்து காட்டக்கூடிய வகையில் அவருடைய வார்த்தைகள் இருக்கும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சூரியன் லக்னத்தை பார்த்துறார். அங்க சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், ராகு நீச்சமாக இருக்கிறார், புதன் கூட இருக்கார். சந்திரனும் ஜாதகத்தில் ஆட்சி, செவ்வாய் நட்பு, புரியுங்களா, சனி உச்சம். அப்போ துணிச்சல், தைரியம், வேகம் எல்லாம் கொண்ட ஒரு ஜாதகர் யார் என்று பார்த்தால் அது அண்ணாமலை மட்டும்தான். இந்த காலகட்டத்தில் இனி பார்த்தீங்கன்னா இந்த எதிர்காலத்தில் அண்ணாமலையுடைய அரசியல் என்பது 2026 தொடங்க போகிறது. அது பாஜக அவரை கையில் எடுக்க போகிறதா அல்லது தனி அரசியலை அவர் கையில் எடுக்க போகிறாரா? எதுவாக இருந்தாலும்